Hello and welcome to Banu's Corner. Thenga Sadam சட்டுன்னு பண்ற ஒரு சுலபமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இத பிரசாதமா கலந்த சாதம் செய்யும் பண்டிகைகளுக்கு, அதாவது ஆடி பெருக்கு, கனு பண்டிகை, புரட்டாசி சனி போன்ற பண்டிகைகளுக்கு பண்ணுவாங்க. அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி, தேங்காய் திருவல், நெய், 1 மணி நேரம் ஊற வச்ச கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும், கடுகு, உப்பு, பெருங்காயம், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகாய். முதல்ல அரிசியை நல்லா கழுவி அளவான தண்ணி விட்டு சாதம் ஒட்டாம உதிரியா வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பிளேட்டில் பரப்பி ஆற விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து நெய் ஊற்றி, நெய் சூடானதும் முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுங்க. அப்புறம் அதே நெய்யில் கடுகு, வரமிளகா, ஊறின பருப்புகளையும் வடிகட்டி போட்டு அதை கொஞ்சம் வதக்கிட்டு பச்சை மிளகா, பெருங்காயப்பொடி, வெந்தயப்பொடி அது ஆப்ஷனல் தான், அது போட்டால் மணமாக இருக்கும், அது ஒரு பிஞ்சு அதையும் போட்டு கருவேப்பிலையும் சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் திருவின தேங்காவை போட்டு அதையும் கிளறி விடுங்க. தேங்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் சூடாகணும், ஆனால் கலர் மாறக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்ச சாதத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் போட்டு திருப்பியும் மிக்ஸ் பண்ணி சாதமும் தேங்காயும் நல்லா சூடான அப்புறம் நம்ம இறக்கிடலாம். நம்ம சுவையான தேங்காய் சாதம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.